அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் இப்போ செடிகள்லாம் ஒரு மழலை பருவத்தில் இருக்குது. அந்த செடிகளை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு உரமும் சரி இல்லை பூச்சிக்கொல்லி எதுவுமே தெளிக்காமல் தான் எல்லா செடிகளும் வளர்த்துட்டு வரோம். அந்த செடிகளை இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க நம்ம பார்ப்போம். இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தர்பூசணி. இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற தர்பூசணி. இது எப்படி நம்ம போட்டோம்னா, நம்ம தெருவாரத்தில் இருக்கிற தர்பூசணி கடையில் தான் தர்பூசணி வாங்கிட்டு அதை சாப்பிட்டு அதில் விதையை இதில் போட்டால் எல்லாம் நல்லா முளைச்சி வந்துருக்குது. தர்பூசணியை சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம சோளம், மக்காச்சோளம் போட்டிருக்கோம். மக்காச்சோளம் இது பாருங்கள். இவங்க கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம வேலூர் விதை திருவிழாவில் வாங்கினது மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளமும் அங்கே வாங்கினது தான். இது செவ்வாழையை சுற்றி பயிர் போட்டு வச்சுருக்கோம். மாங்கன்று, நம்ம இமாம் பசுந்து மாங்கன்று இது. அதை சுற்றி தட்டைப்பயிர் போட்டு வச்சுருக்கோம். சொத்துக்கத்தாலையும் இருக்குது. இது கொய்யா செடி. இது மிளகாக்கன்று. இதுலேருந்து ஒரு 2-3 அறுவடை பண்ணிட்டோம். நம்ம இன்னும் பூ பூத்துட்ருக்கு. இன்னும் நிறையா காய் வைக்கணும்னு நம்புகிறேன். பாருங்க, ரோஸை சுற்றி நமக்கு புளிச்சக்கீரை முளைச்சிருக்கு. இந்த புளிச்சக்கீரை எப்படி முளைச்சிருக்குனாக்க, நம்ம இதுக்கு முன்னாடி புளிச்சக்கீரை போட்டிருந்தோம். அதிலேருந்து விதை விழுந்து அதுவாக தானாக முளைச்சிருக்குது இந்த புளிச்சக்கீரைலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் அதுவாக தானாக விழுந்து முளைச்சது, விதை விழுந்து முளைச்சது. இது பெருநெல்லி. சிறுநெல்லியும் வச்சுருக்கோம், பெருநெல்லியும் இருக்குது. இது சிறுநெல்லி. இது சப்போட்டா செடி. இது நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் சப்போட்டா. இது சாத்துக்குடி. இது நம்ம சாப்பிட்டு அதுலேருந்து கொட்டை போட்டதுலேருந்து முளைச்சி வந்தது சாத்துக்குடி செடி. இது லெமனும் அதே மாதிரி தான். எலுமிச்சம்பழத்துலேருந்து கொட்டை எடுத்து முளைக்க வச்சது. நம்ம தோட்டத்தில் இருக்க காய்கறிகள்லாம் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது. இது ஒரு தொடக்க நிலை தான். நம்ம இன்னும் மேலும் நிறைய செடிகள் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. இது எதுக்காக இந்த செடியெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சேன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உணவு தேவைக்காக உணவுகளை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவு, அதாவது இப்போ ஒரு 100% இருக்குன்னா அந்த 100%த்தில் எத்தனை சதவீதம் நமக்கு தேவையான உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பித்தோம்னா 100% முடியலனாலும் ஒரு 50லேருந்து ஒரு 70% நம்மளோட தேவைக்கான உணவுகள் நம்மளே உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதிலே கீரை நம்ம பண்ணலாம், காய்கறிகள் பண்ணலாம், பழங்கள் பண்ணலாம். நம்மளால் எந்தெந்த செடிகள் பண்ண முடியுமோ, நம்ம வீட்டில் இருக்க இடத்த வசதியை பொறுத்து எந்தெந்த செடிகள் உற்பத்தி பண்ண முடியுமோ அந்தந்த செடிகளை உற்பத்தி பண்ணுங்கள். உங்களுக்கான உணவுகளை நீங்களே உற்பத்தி பண்ணி
அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதோட டேஸ்ட் லெவலே வேறு லெவலில் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.